வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் பிசினஸ் வந்து கெடுக்கணும்னு நெனைக்கிறாங்க. அப்பதான் வந்து அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து கஸ்டமர் அதிகமா வருவாங்கன்னு சொல்ட்டு. ஸோ அடுத்த ட்ராக்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிக்கி வந்து ரவி மேலயும் ஆசைப்படுற மாரி காமிக்கிறாங்க. ஸோ எப்படின்னா வந்து ரவியும், ஸ்ருதியும் வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டும் நெனைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சிந்தாமணி வந்து நம்ம மீனாக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு இல்லையா? பூ பிசினஸ்ஸு. எப்படின்னா வந்து இத நம்ப வாங்கணும்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் கிட்ட போய் வந்து பேசி அத வாங்கவும் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம கிரிஷ் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ரோஹிணிக்கு, "அம்மா கண்டிப்பா வந்துருவீங்களா தீபாவளிக்கு?" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, "கண்டிப்பா வந்துடுறேன் கிரிஷ்" அப்படின்றாங்க. ஆனா வந்து ரோஹிணியோட மாமனார் வந்து, "பாட்டி இது மாரி வந்து தீபாவளி கொண்டாட ஊருக்கு வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பா" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து ஊருக்கு கிளம்பலான்னு இருப்பாங்க. ஆனா வந்து ரோஹிணி நினைக்கிறாங்க, இது எப்படின்னாச்சும் வந்து நம்ம தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கான திட்டமும் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.